ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம பஜ்ஜி மிளகாயை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது பிரியாணிக்கு ரொம்ப சூப்பர் சைடிஷ்ஷாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரேவி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 4 பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி அதில் இருக்க சீடெல்லாம் எடுத்துடலாம். சீடை எடுத்துட்டா அதில் ரொம்ப காரம் இருக்காது. நம்ம இதில் இருக்க சீடெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எடுத்துக்கணும். இது நான் பச்சை நிலக்கடலை எடுத்திருக்கேன், அதனால் அதை நல்லா வறுத்துக்கணும். நீங்கள் வறுத்த நிலக்கடலை எடுத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். அதை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துக்கணும். இதுக்கு வெள்ளை எள்ளு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எள்ளும் நல்லா வறுபட்ட அப்புறமா அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துக்கணும். இந்த தேங்காய், எள்ளு, நிலக்கடலை எல்லாம் நல்லா வறுத்துக்கணும். அப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகும் சேர்த்து அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகிறது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். இந்த மசாலா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து அதே கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம அந்த சீடெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பஜ்ஜி மிளகாயை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை 2 சைடும் நல்லா வேகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து அதே கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு பொட்டினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் ரொம்ப சேர்த்துக்காதீங்க, இல்லைனா அதில் ஒரு கசப்பு சுவை வந்துடும். கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்து அதோட பச்சை வாசனை எல்லாம் போய் அந்த ஆனியன் வந்து ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்து ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மசிஞ்சு வர்றது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த பேஸ்ட் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோன்னா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். முதல்ல தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா திக்காகும், அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து அதை ஒரு மூடி போட்டு ஒரு 20 மினிட் கொதிக்க விட்டுடுங்க. அப்போ தான் அது நல்லா திக்காகி சுருண்டு வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. அடுத்து இதில் 1 கப் தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடியும் சேர்த்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போது நீங்கள் இது பிரியாணிக்குன்னா தயிர் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் ரைஸ்க்குனா இதில் புளி கூட சேர்த்துக்கலாம், தயிருக்கு பதிலாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மிளகாயும் சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து இதெல்லாம் சேர்ந்து கொதித்து அதில் இருக்க எண்ணெயெல்லாம் மிதந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலையும் சேர்த்து இதை நல்லா கிளறி எடுத்துக்கணும். இப்போது நமக்கு சுவையான கிரேவி ரெடி ஆகியாச்சு.
இது வந்து பிரியாணிக்கு, சாதம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தயிருக்கு பதிலாக நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வெந்தயம் ரொம்ப சேர்த்துக்காதீங்க, அது ஒரு மணத்துக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். வெந்தயம் ரொம்ப சேர்த்தா கசப்பு சுவை வந்துடும். இதை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.